எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாலட்சுமி வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வறுமை நீங்கி செல்வம் செழிக்கணுமா, நாம் இவங்கள வழிபட்டு தான் ஆகணும். ஏன்னா வாழ்நாள் முழுக்க நமக்கு பணத்தோட தேவை இருக்குது. அந்த பணத்தை தர்றவங்க யார்? இவங்க தான். அதனால் வாழ்நாள் முழுக்க இவங்கள வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் நம்ம லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்க முடியும். ஏன்னா லக்ஷ்மின்றவங்க நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்ம நிலையாக தக்க வச்சுக்கணும்னா நம்ம வாழ்நாள் முழுக்க இவங்கள வழிபட்டால் மட்டும்தான் உண்டு. இவங்கள எப்படி வழிபட்டால் இவங்கள நம்ம தக்க வச்சுக்கலான்றத எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்கிறேன். மகாலட்சுமியை வழிபட நிறைய வழிமுறைகள் இருக்குது. நான் இப்போ சொல்கிறது அதில் ஒரு வழிமுறை தான். வேறு ஒன்றும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது தான். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம விரதம் இருந்து அவர்களை வழிபடுறது மூலம் நாம் வெள்ளிக்கிழமை விரதம் நீங்கள் எந்த மாதத்தில் வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது எந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாதத்தோட 3வது வெள்ளிக்கிழமை அல்லது 4வது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த விரதம் ஆரம்பிக்கணும். இதுக்கு நீங்கள் வீட்டை முதல் நாளே சுத்தப்படுத்திடுங்க. அடுத்த நாள் காலை நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வீட்டில் லக்ஷ்மி படம் இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு சந்தனமும் ஜவ்வாதும் கலந்து பொட்டு வச்சு அதை குங்குமம் வச்சு அலங்கரித்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். அபிஷேகம் உங்களால் என்ன பால், மஞ்சள், குங்குமம், பன்னீர், தேன் இந்த மாதிரி பொருளால் நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம். நீங்கள் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமே ஒரு தட்டு, அதாவது பித்தளை தட்டோ அல்லது செம்பு தட்டோ எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் நாணயம், அதாவது ரூபா நாணயம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ, ஒரு 50 ரூபாயோ 25 ரூபாயோ இந்த மாதிரி காசாக நீங்கள் எடுத்து அதை கழுவி அந்த தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. அந்த தட்டில் ஒரு சுத்தமான மண் விளக்கு, புது மண் விளக்கை நல்லா கழுவி மஞ்சள் குங்குமத்தால் நீங்கள் அதையும் பொட்டு வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நம்மளால் தினமும் நெய் தீபம் ஏற்ற முடியாது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும், வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம், தப்பு இல்லை. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கலோ இல்லை தயிர் சாதமோ அவல் பொங்கலோ பாலோ பழமோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைங்க, தப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி முடித்தோடனே கற்பூர ஆரத்தி காட்டிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோயில், அதாவது பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறமே நீங்கள் மதியானம் தூங்காதீங்க. தூங்காமல் ஏதாவது பாடல்கள் இருந்தால் கேளுங்க, இல்லை ஸ்லோகம் இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதிரி சொன்னீங்கன்னாவே தூக்கம் வராது. முடிஞ்ச அளவுக்கு தூங்காமல் இருங்க. நெய் தீபம் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே கட்டாயம் ஏற்றி வச்சுருங்க. எதுக்காக 6 to 7னா 6 to 7 சுக்கிர ஓரை. நமக்கு செல்வம் வேணும்னா சுக்கிரனோட அருளும் வேணும். அதனால் அந்த ஓரையில் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் வாசம் இருக்கிற இடத்துல தான் லக்ஷ்மி தேவி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வீடு ஃபுல்லும் நல்லா சாம்பிராணினால் வீடு முழுக்க தூபம் காட்டிடுங்க. வீட்டில் பசுமாடு இருந்தால் அதுக்கும் சாம்பிராணி புகை போட்டு காட்டுங்க. விரதம் நீங்கள் கண்டிப்பாக 11 வாரம் இருக்கணும். எந்த வாரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதிலேருந்து 11வது வாரம் தான் இந்த விரதத்தை நீங்கள் முடிக்கணும். இல்லை நான் வாழ்நாள் ஃபுல்லுமே இந்த விரதம் இருக்கிறனாலும் இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு மாதவிடாய் வந்ததுன்னா அந்த வாரத்தை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த வாரத்தை கணக்கில் வச்சுக்கோங்க. சாமி படத்துக்கு பூ நீங்கள் மல்லிகை பூவோ அல்லது பன்னீர் ரோஜாவோ, அதாவது வாசனையாக இருக்க எந்த பூ வேணாலும் நம்ம மகாலட்சுமிக்கு வைக்கலாம். அதேமாரி 5 இதழ் கொண்ட செம்பருத்தி பூவும், சிகப்பு கலர் செம்பருத்தி பூ கிடைச்சா அது ரொம்ப நல்லது. அது இருந்தால் கூட போதும். தாமரை பூ கிடைச்சா அது இன்னும் ரொம்ப நல்லது. நம்ம சாமி படத்தையும் அலங்கரிச்சாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி அதை பன்னீர் இருக்குது இல்லைங்களா, அந்த பன்னீரில் கலந்து பூஜை அறையிலேயே வச்சுருங்க. அது அந்த நாள் ஃபுல்லும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நீங்கள் விரதம் இருக்கிறதுனால காலையில் ஏதாவது பால் பழம், அதாவது உடம்பு முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் விரதம் இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இருந்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லுமே சாப்பிடாம மாலை மட்டும் சாப்பிட்லாம். இல்லை நான் எனக்கு அப்படி இருக்க முடியாதுன்னா ஏதாவது ஒரு நேரம் விரதம் இருந்துக்கோங்க. 6 மணிக்கு மேலே மறுபடியும் நம்ம சாமிக்கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் எப்போ போல் சாப்பிட்டுக்கலாம். அதேமாரி நம்ம கற்பூர தீபாராதனை காட்டும்போது அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்து நீங்கள் தீபாராதனை காட்டுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேங்க. நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காயை மிக்சியில் அரைச்சி அதை பன்னீர் இருக்குது இல்லைங்களா, பன்னீரோட கலந்து வச்சுடுங்க. அதை சுவாமிக்கிட்ட வச்சுக்கோங்க. அது காலையில் வச்சாலும் சரி, இல்லை மாலையில் வச்சாலும் சரி, அந்த நாள் முழுவதும் அது சுவாமிக்கிட்டேயே இருக்கட்டும். நீங்கள் விரதம் முடித்து அடுத்த நாள் அந்த வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க.
ஏலக்காய் வந்து லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச பொருளுங்க. அதேமாரி பன்னீர் வந்து கடவுள் அதாவது சுவாமியை வந்து வசியப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதனால தான் நம்ம கலசத்தில் அதிகமாக பார்த்திங்கன்னா பன்னீருக்கு சேர்க்குறாங்க. அதனால் பன்னீரில் ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அதை சுவாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து அதை வீடு ஃபுல்லும் தெளித்து விட்டுருங்க. இது போல் 11 வாரங்க செஞ்சு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோட 11 வாரம் செய்கிறது மூலம் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், ஆரோக்கியம் பெருகும், ஆயுள் அதிகரிக்கும், வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நிலை மாறுன்ற நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா நம்ம எண்ணங்களுக்கும் சக்தி இருக்குது. அதனால் நேர்மறையாக சிந்திங்க, எதிர்மறையாக எப்போவுமே சிந்திக்காதீங்க. இது மூலமாக நீங்கள் பயனடைஞ்சால் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அதுவும் ஒரு புண்ணியம்தான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.